காமே கோமதியன் ஓ ஊர் அந்த அக்கா தமிழ் நல்லா காய்க்கிறாவே ஆசை இங்கே பாருங்க எவ்வளோ வடிவா இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் நீங்க இங்க செய்யறதாக்கா இல்லாட்டி இது வந்து இந்த நம்மட அந்த சில்வர் தட்டு மாதிரி இருக்குங்க அடுப்பு இதுல ஒரு கடை அதுல ஒரு கடை அங்க ஒரு கடை நல்லா கூட இருக்கணும் அந்த விலை குறைச்சு கொடுப்பேன் தமிழாக்களுக்கு தமிழா பாருங்க அடுப்பு பாருங்க டபுள் அடுப்பு ஒரு சான்ஸ் இருக்கு இங்க விக்கிறதுல பிசினஸ்ல தமிழாக்க வந்தா நான் தமிழால கதைச்சிருவீங்க அதனால ஒரு சான்ஸ் அவங்களுக்கு தமிழ் தெரியாது இவங்களுக்கு சிங்களம் தெரியாது அந்த பிரச்சனை இருக்கு என்ன விலைக்கா இங்க மாதிரி சட்டி எல்லாம் என்ன விலை இதெல்லாம் இது வந்து 300 ரூபாய் 300 எந்த சட்டி உடனே இதுல ஒன்று எடுத்துட்டு போய் அப்படியே சமைக்கிறது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் நான் உங்கள் ஆஷா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொழும்புல இருந்து வீட்டுக்கு போகிற நேரத்தில் நம்மளுக்கு தேவையான ஒரு முக்கியமான சாமான்களை இன்னைக்கு வாங்க போகிறோம் ஆஷா அதுக்காக தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வவுனியா இல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் தான் போய் இந்த மண்சட்டி பானை வாங்கலாம்னு பிளான் பண்ணி கொண்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு வீடு ஒன்று விற்கிறதுக்காக கொழும்புக்கு போயிருந்தோம் ஆஷா ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு வார நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைக்கிறேன் சிலாபம் தாண்டி வரும்போது ஆராய்ச்சி கட்டுவா அப்படின்ற இடம் இருக்குது ஸோ இந்த ஆராய்ச்சி கட்டுவா அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் மண் சட்டி பானை வச்சிருக்கக்கூடிய கடைகள் நிறைய இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்ட போகிறோம் அதே மாதிரி உங்களுக்கு பின்னுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய சட்டி பானைகள் தண்ணி வைக்கக்கூடிய என்ன சொல்கிறது ஜாடி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த பக்கமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4-5 கடைகள் இருக்குது ரைட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஃபேமஸாக இங்கே ஊர்லேயே வந்து நிறைய சட்டிகள் செய்கிறாங்க இது மெஷினரிலையும் செய்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கையாலையும் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆஷா பார்த்துருக்கா ஏற்கனவே கொழும்புல கொஞ்சம் பில் வச்சுட்டா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ எங்களோட சேனலுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான சாமான்கள் இன்றைக்கி வாங்க போகிறோம் சட்டிகள் பானைகள் கிளாஸ் தண்ணி அது இதுன்னு சொல்லி வாங்க போகிறோம் ஸோ அது எல்லாத்தையும் காட்ட போகிறோம் வாங்க நீங்களும் இந்த மாதிரியான மண் சட்டி பானைகள் மண் சார்ந்த உங்களோட என்ன சொல்ல சமையல் விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் புத்தளம் இருந்து வரும்போதும் இல்லாட்டி கொழும்புல இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி கட்டுவா என்ன அப்படிதான் ஆராய்ச்சி கட்டுவா அப்படின்னு சொல்லி இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி கட்டுவா அப்படின்னு ஒரு சின்ன ஊர் இருக்குது அந்த இடம் தான் எக்ஸாக்டான லொகேஷன் பட் டவுனாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்டா ஆராய்ச்சி கட்டுவா அப்படின்ற இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வாங்கலாம் நிறைய கடைகள் இருக்கு விலை குறைவாக வாங்கலாம் அதான் விஷயம் இப்போ நாங்கள் வந்து மன்னாரில் ஒரு பானையை வந்து நாங்கள் சட்டி ஒன்று வந்து பார்த்தோம் 800 சொன்னோங்க அதே சட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 300-400 ரூபாய்க்கு இருக்குது என்ன கிட்டத்தட்ட வந்து சரிக்கரவாசி விலை குறைவாக இருக்குது மன்னாரை பார்க்கும்போது இங்கே வாங்கும்போது ஏன்னா இங்கேயே செய்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இதில் பெனிஃபிட்டாக இருக்குது சரி நாங்கள் நேராக போய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி மண் சட்டி பானை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்க போகிறோம் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் ஆசை இங்கே பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி என்ன இங்கே எவ்வளோ கடைன்னு பார்த்தீங்களா ரவி அப்படியே லைனே கடை தான் இருக்குண்ணே இங்கே பாருங்க இதில் ஒரு கடை அதில் ஒரு கடை அங்கே ஒரு கடை அங்கே ஒரு கடை அங்கே ஒரு கடைன்னு சொல்லி ஃபுல்லாக கடையாக தான் இருக்குது எல்லாத்தையும் காட்டுவோம் என்ன இங்கே பாருங்க அடுப்பு பாருங்க டபுள் அடுப்பு வடிவாக இருக்குண்ணே ஆஷா நம்மளோட பக்கங்களோட இந்த இடங்களில் வந்து விலைகள் வந்து சில குறைவாக இருக்கும் இப்படியே நாங்கள் இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொழும்புல இருந்து மன்னாருக்கு போகிற ரோடு என்ன ஆஷா மன்னாரோ வவுனியாவோ யாழ்ப்பாணமோ போகிற ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைகள் எல்லாமே இருக்குது இதில் கிட்டத்தட்ட நிறைய கடைகள் இருக்குது 1 2 இந்த அங்கே கடைகள் இருக்குது அந்த பக்கமும் கடைகள் நிறைய இருக்குது அது எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் என்ன ஆஷா யாரும் இதை பாருங்கண்ணா இங்கே நல்ல டிசைன் பண்ணி இங்கே பைப்பும் வச்சு விட்டுக்கிறாங்க நல்லா கூலாக இருக்கும் தண்ணி குடிக்கும் ஊற்றி வச்சுட்டு குடிச்சா சும்மா அந்த மாதிரி இருக்கானே இங்கே பாருங்கண்ணா கேத்தல் கூட தண்ணி சுட வைக்கிற கேத்தல் கூட இங்கே பாருங்க இங்கே பாருங்க கேத்தல் என்ன ஆஷா இங்கே பாருங்க கேத்தல் கூட மண்ணிலே செஞ்சுருக்காங்க பாருங்க இது முதல்ல இரும்புல வரும் அதே மாதிரி அந்த இல்ல வேற என்ன சொல்லுங்க முன்னாடி எல்லாமே இப்படித்தானே ஆசை இருந்தது அதெல்லாம் இப்பதான் நம்ம வந்து எல்லாம் நம்ம இரும்பு பழகிட்டோம் நம்மட பக்கங்கள பெருசா அப்படி இல்ல இருக்குது சட்டின்னா அந்த சும்மா நோமலா அந்த இப்படி கறி காய்ச்சற சட்டி அது மட்டும் தான் இருக்கு இங்கால பக்கம் பாருங்க எவ்வளவு ஐட்டம் வச்சிருக்காங்கண்டு சரி இவருங்க விளாம்பலம் வச்சிருக்காங்க சின்ன சின்னதா ஆமா கீதமே வாங்கி சிஐ 100 ரூபாயாம் ஒரு அப்படி இந்த ஒரு இதுல வச்சிருக்க ஃபுல்லா 100 ரூபாயாம் பெரிய சட்டினே हरिया पोड़ा गीला ना अम्मा फटे गाला ना अभी मैं ताना कटा घूमा गया ना अम्मा हरिया मत ताना मैं ताना नाम नाम गामे गया हाँ नल्ला तरंग कट्टू हाँ नल्ला तरंग कट्टू तो मैं ताना हरी थैंक यू निरड़ाते के पेरों ने नल्ला तरंग कट्टू राइट अरे इंजे बरंगना कार्तिके दीपत्तुक्कु कार्तिके दीपम நம்ம வீட்ல வைப்போம் தானே விளக்குஞ்சே ஆனா அந்த விளக்கு கூட பாருங்க நம்ம டிசைனா செஞ்சிருக்காங்கடா ரைட் இங்க பாருங்க சாப்பாடு இது வந்து இந்த நம்மட அந்த சில்வர் தட்டு மாதிரி இருக்குஞ்சே அந்த டிசைன்ல இருக்கு வடிவா இருக்குனே இந்த என்ன தோசைகள்ல இல்ல இதுவும் சாப்பிடுற தட்டு தான் இது ஒரு டிசைன் இது வந்து மாபிள் பீங்கா அந்த மாதிரி சரியா இது வந்து சில்வர்
அது சரி கோப்பை. அது சரி அது சரி அது சரி வடிவா இருக்கேனே. இதே பாருங்க ரவீன், இங்க எங்க தண்ணி கொண்டு போறோம் இது இங்க நல்லா கூலா இருக்கணும். குடிக்க வேண்டிய வடிவா இருக்கேனா ஆஷா? ஆனா எல்லா ஐட்டமுமே வாங்கலாம். இப்போ என்ன சொல்ற நம்ம பக்கங்கள்ல குறைவு தானே ஆசை அப்படி கடைகள். ஆனா கவனமா வச்சுக்கணும். அதான் முக்கியம். கை தவறிச்சுது அந்த சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இது எவ்வளவு தண்ணி இதுதான். இங்க பாருங்க பாருங்க அது எவ்வளவு வடிவா இருக்குன்னு. அதான் ஒவ்வொரு இது சைஸ்ல இருக்கா. சின்னதுல இருக்கேனே. இந்த இருக்கு சின்னது. ஆனா இங்க பாருங்க அரவிந்த் எவ்வளவு வடிவா டிசைன் பண்ணிக்கிறாங்க. நல்ல வடிவான டிசைன்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹோல்ல என்ன நம்ம வீட்டை கொண்டு வச்சா இவங்க தட்டுப்பட்டு கவனமா இருக்கணும். சின்னாக்கள் தொடாம கவனமா வச்சுதான் சரி. இது ஒரு இது பெரிய போட்டுல எல்லாத்துலயுமே சைஸஸ் இருக்கு. சின்னது பெருசு சைஸ் இருக்கு. எல்லாருமே சைஸஸ் இருக்கு. பழைய காலத்துல இதானே இருந்தது. கப்ஸலா இருக்கு பாருங்க. அப்பதான் அதான் எல்லாருமே அந்த நேரம் அந்த காலத்தாக்க இன்றைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்ப நம்ம உடுப்பு நோவுது அது நோவுது இதுன்னா அவங்க அந்த காலம் சாப்பிட்ட சாப்பாடும் அப்படி, சமைச்ச விதம் அப்படி, செஞ்ச வேலையில அப்படி எல்லாரும் பழைய ஆக்கள். இங்க பாருங்க முயல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. அது மண்ணில் செஞ்சதா இருக்காது. மண்ணில் செஞ்சு தான் பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க சார். மயில் இங்க பாருங்க. இங்க பாருங்க குட்டி முயல் உண்டுனா சார். அதான் வடிவா இருக்கேனே. இங்க பாருங்க இதெல்லாம் மண்ணில் செஞ்சு பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு. අකි මේ තනට හරියටම කියන්නේ කොහොමද? මෙතනට තන ගමේ කොහොමද කියන්නේ? ஊர் அந்த அக்கா தமிழ் நல்லா காய்க்கிறாவே. என்ன ஊர்? தமிழா நீங்க? எந்த இடம்? ஆராய்ச்சிக்கட்டு. என்ன ஆளாளுக்கு ஒரு பேர் சொல்றாங்க. ஆராய்ச்சிக்கட்டுன்னா தான் தெரியும். ஆராய்ச்சிக்கட்டு தான் மெயின் டவுன் இங்கால. என்ன மற்றது நல்ல தரங்கட்டு. நல்ல தரங்கட்டு. எந்த ஊர்? தமிழ்னு சொல்றீங்க. இங்க தமிழ் தானா? சிலாபம் நீங்க. ரைட் ஓகே. இதெல்லாம் நீங்க இங்க செய்யறதாக்கா இல்லாட்டி இங்க செய்யறது சரியா? ஓகே. இதெல்லாம் வேற ஊர்ல செஞ்சு வரோம். இங்க செய்யறது இந்த சட்டி, குடம், அடுப்பு. இதெல்லாம் நீங்க வீட்ல நீங்க செய்யறதா? இங்க செய்யறது இந்த ஊர்ல செய்றாங்க. செஞ்சாங்க இப்ப செய்யறது. நான் கடை திறந்து ஒரு 10 வருஷம். 10 வருஷமா இருக்கு. 10 வருஷம் செய்றீங்க. அப்ப நான் கல்யாணம் முடிச்சிருந்தேன் இங்க. என்ன பிரைஸஸ் அந்த சட்டி கொஞ்சம் விலை கொஞ்சம் சொல்லுவீங்களா? கொஞ்சம் பெரிய சட்டி சின்ன சட்டி விலை சொல்லுவீங்களா? இது கேஸ் அடுப்புல வைக்கிறது. கேஸ் அடுப்புல வைக்கிறதுக்கு மற்ற அடுப்புல என்ன வித்தியாசம்? என்ன இது அச்சில செய்யணும். ஓகே கேஸ் அடுப்புல வைக்கிற அச்சில செய்வாங்களா? செய்யறது விறகு அடுப்புல வைக்கிற கையால செய்யறது. ரைட் ஏன் அப்படி கையாலே அச்சிலையும் செய்றாங்க? என்னதுக்கு? செஞ்சது கையால தானே. அந்த கல்லுல ரைட் தட்டி தானே செய்வாங்க. மற்றது இது வந்து கொஞ்சம் இதா இருக்கும். என்ன ஸ்லிம்மா இருக்கும். அப்படிதானே கேஸ்ல செய்யறது? குறைவா இருக்கு. ஆனா இது வெடிக்கும். ரைட் அச்சில தானே செய்றாங்க. கையால செய்யக்குள்ள அது நல்லா பதமா. அப்ப அது கொஞ்சம் திக்னஸா இருக்கு. மற்றது அதை நீங்க கேஸ்ல வச்சா கேஸ் கூட போகும். இதை வச்சா கேஸ் கொஞ்சம் குறைய போகும். ஓகேக்கா சந்தோஷம். என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர் சொன்னீங்க? சரண்யா. சரண்யாக்காக ஒரு நன்றி. என்ன ஆஷா நிறைய தமிழ் தெரியாம நாங்களாம் எல்லாத்தையும் கேட்டு இருந்தோம். கடைசியா நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ரைட் வைக்கணும்னா எந்த சட்டி உடனே இதுல ஒன்று எடுத்துட்டு போய் அப்படியே சமைக்கிறது. அதான் சரி அக்கா ஆஷா அக்காட்ட வாங்கணும் கட்டாயம். ஏன்னா அக்கா இவ்வளவு சொல்லிக்கா நமக்கு வீட்டில் அக்காட்ட இன்னைக்கு வாங்காம போறதில்ல. அதெல்லாம் கேட்கணும். இல்ல 2 கிலோ சமைக்கலானே. என்ன ஆஷா இதெல்லாம் நீங்க எடுக்கிற சாமானா? எடுக்கிற சாமான்லாம் முன்னுக்கு வச்சு கொண்டு இருக்கிறேன். இப்ப கடைசியா காட்டுவோமே எல்லாத்தையும் சேர்த்து. ஓகே எடுங்க. அடுத்தது மற்றது இந்த தண்ணி குடிக்கிற ஜோக். அது உங்கள்கிட்ட கைப்பிடியோட இல்லையாக்கா? கைப்பிடியோட இந்த இது இருக்கு. நமக்கு இதை விட தண்ணி குடிக்கிற 2 ஜோக் வாங்கினாலே போதுமா இருக்கும். தண்ணி ஜோக்குண்டா அந்த பெரிய ஜோக் மேல 2 தான் இருக்கா? இது கொஞ்சம் அப்படின்னா இது 200 ரூபாய் சரியா? இது அந்த பொலிஷா நல்லா வடிவா செஞ்சிருக்காங்க. அழகா செஞ்சிருக்காங்க. கொஞ்சம் கூட 400 ரூபாய். அப்படியா? வைங்க. அப்ப அம்மா ஏதோ அடுப்பு சொன்னாங்கல்ல? ரெண்டு உள்ளதா? ரெண்டு உள்ளது 750 ரூபாய். தனி அடுப்பு 400 ரூபாய்.
இது வந்து இதுல இருக்கிற வெக்க வந்து இங்க வர மாதிரி என்ன இதுல வந்து இப்ப என்னண்டாப்பா இதுல நம்ம கறிகளை வச்சு அது சூடாயிக்கும். ஒரு கறியை சமைச்சிட்டு இதுல வைக்கும் போது இந்த கறி சமைச்சு முடிச்சாலும் இது வந்து அப்படியே சூடாவே இருக்கும். ரைட் அதான் இந்த 2 அடுப்பு வர சரி அரவிந்த் இதுல இருக்கட்டும். சரி மங்கால போயிட்டு அந்த தண்ணி குடிக்கிற ஜக் அது ஒரு பாத்துட்டு வருவானே இதுல இருக்கட்டும். நாங்க வந்து அப்படியே எடு. அம்மா ஐபோவன் வணக்கம் 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 வணக்கமா ரைட் ஓகே எப்படி நல்லா இருக்கிறீங்களா? வந்தீங்க இன்னும் அது வந்தீங்க இன்னும் அப்படி மண்ணாரம் எதுலாவா என்ன விலை இதெல்லாம்? இது வந்து 300 ரூபாய். 300 ரூபாய் ரைட்டா. இந்த 2 சட்டையும் தந்துருக்காங்க எங்களுக்கு. இங்க வாங்கணும் மீனாஷா. இது வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு தந்துருக்காங்க. ரைட் ஓகே. கறிகள் ஊத்தி வைக்கிற மாதிரி. ஹரியம்மா இந்த கீழ என்ன அப்படி மேது கொத்தியா நம்மட கடையா? நம்மட கடை நேற்று பார்த்துட்டு போனா அக்கா யோசிக்கிறா பார்த்துட்டு போனாங்க இன்னும் காணையில இங்கே தான் நாங்கள் முதல்ல பார்த்துட்டு போனோம் நேற்று கோரா கணத்து ஐயா வீட்டில் கத்தாக்கல்ல ஐயா என்ன சார் இங்கே என்ன எடுக்க போறீங்க நீங்கள்? பார்க்குறேன் இப்படி ஒரு போத்தல் இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். பயமாவே இருக்கு நாளைக்கு இப்படி எல்லா சாமானும் வந்து விலை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி தரலாமா? ஆனா இது வந்து கொஞ்சம் விலை கூடயா இது மட்டும் என்ன கொஞ்சம் விலை கொஞ்சம் கூட செஞ்சிருப்பாங்க என்னப்பா 1000 கேதாக்கி 500 ரூபாய்க்கும் இருக்கான் சார் இதே மாதிரி 500 ரூபாய்க்கும் இருக்குதாம். ஆனா இது வந்து 1500 ரூபாய் தருவாங்க 1800 ரூபாய் விற்கிறதாம். அது இந்த சட்டி வடிவா இருக்கலாம் சார் என்னப்பா முடி விடுறது கேதாக்கி தியாண்டனே எக்தாஸ் தேசி 1200 ரூபா. இங்கே பாருங்க என்ன வேணும் பாருங்க அந்த ஜோக்ஸை பாருங்க கப்ஸை பாருங்க ஏதாவது ஒன்று பார்த்துடுங்க. மூடி வாங்க எல்லாரும் இப்போ பாருங்க எல்லாரும் நாங்கள் நாளைக்கு காட்டுவோம் என்ன ஆசா. இங்கே பாருங்க எவ்வளோ சட்டிகள் பாருங்க என்ன ஆசா. அதுதான் சிலது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஸில் செய்கிறது, சிலது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பில் வைக்கிறது. அதாவது நான் விறகு அடுப்பில் வைக்கிறது. ரெண்டுலேயும் வந்து வித்தியாசமான செய்வாங்க. ஒன்று வந்து அச்சில் செய்கிறது, கேஸில் வைக்கிறது வந்து அச்சில் செய்வாங்க கொஞ்சம் மெல்லிசாக இருக்குமா. இங்கே பாருங்க இந்த மாதிரி இது இருக்கும் இந்த மாதிரி மெல்லிசாக இருக்குமா. அதே மாதிரி கையால் செய்கிறதுன்றது இந்த இருக்கு பாருங்க இது கொஞ்சம் கையால் செய்கிறது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். ஏனெண்டா அடுப்பில் வச்சா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விறகுலாம் போகுது அப்போ கேஸ் பிரச்சனை இருக்காது. பட் நீங்கள் கேஸில் வைக்கிறேன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்தால் தான் என்ன நடக்கும் ஸ்லிம்மாக இருந்தால் தான் டக்குன்னு வந்து சூடு பிடிக்கும் இல்லாட்டி கேஸ் கூட போயிடும் அப்படி தானே. ஆனால் இது வந்து எப்படி செய்வாங்கடா இந்த அளவில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வேற ஒரு இந்த களிமண் அதை இதில் வச்சுட்டு அந்த ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க. அதை செய்ய தெரியுமா? செஞ்சிருக்கீங்க சட்டிங்க? நான் எவ்வளோ வீடியோலாம் பார்த்துருக்கேன். வீடியோ பார்த்துருக்கீங்களா? தேதாஸ் தேசியா मैं किया था कितने में මේක 600ක් දැම්මේ ආඩින් දාන්න බැරිද? 2200 එවලතුක දීලා ගියා හරි. එතකොට 2200 කිව්වේනේ. හරි ඕකේ thank you. ඔය දාන්න වචරෝ. හරි එනවා අපි ගිහිල්ලා යනවා කි. வீடியோ பல்ல என்ன கட்டிய ரைட் ஓகே இது 2வது கடையில் வாங்குறோம் என்ன ரைட் ஓகே அம்மா මේක දෙන්න අපිට එහෙමද ඩේ ෆුල්ලා අම්මාங்களுக்கு ඉතින් බිස්නස් එක வேற බිස්නස් එක இல்லையா එහෙම තමයිනේ සමහර සීසන් වල එහෙමයිනේ අඩුයිනේ Thank you. ஹரி என்னம்மா அப்பி thank you ஹரி கமாண்ணா thank you என்னம்மா அம்மா போயிட்டு வரோம் பாய் ரைட் ஓகே இவங்கள்ட்ட இந்த பெருசா அந்த இதில் வச்சிருக்காங்க சின்ன மூடி தான் இருக்கு. என்ன பாவனே அவங்க எப்படி சொன்னாங்க என்ன ஆஷா என்ன சொன்னாங்கம்மா சார் இன்றைக்கு இந்த 2 சட்டி தான் அவங்களோட காலையிலேருந்து பிஸ்னஸ் ஆமாம். இவ்வளோதான் பிஸ்னஸ் ஆகும் 200 ரூபா சொன்னாமா அப்புறம் நான் 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுறேன். அதுதான் என்ன டக்குன்னு ஒரு மாதிரி போயிட்டு டக்குன்னு சொல்லேண்ணே சரி ஓகே. இது என்ன இருக்காது? இது ரொட்டி தட்டு. ரொட்டி தட்டா? ரொட்டி தட்டுறதா இல்லாட்டி ரொட்டி சுடுறதா? இதில் ரொட்டி சுடலாமா? அப்படியா? ஒட்டாதா இதுல? இல்ல ஒட்டாது. முதல்ல அடுப்பு கழுவி அடுப்புல வைக்கிறப்ப எண்ணெய் கொஞ்சம் பூசணும். இந்த ரொட்டிக்கு பூசணும். அப்புறம் 2வது ரொட்டில இருந்து ஓகே எவ்வளோக்கா இது? 250 ரூபா. ஒன்று வாங்குவேன் நேரம் இது ஒன்று வாங்குவேன். இது தேங்காய் ரொட்டி என்ன பழைய காலத்தில் எல்லாம் இதில் மண்ணில் செஞ்சது தானே என்னக்கா இப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குமா? ரைட் அதில் ஒன்று நீங்கள் அப்போ எல்லாமே மண் சட்டியெல்லாம் சமைக்கிறதா விட்டு எல்லாம் சமைப்பீங்களா? அது உங்களுக்கு நீங்கள் சரி நம்மளே கிடையாது அது சரி அக்கா சொல்கிற மாதிரி உடஞ்சிட்டு ஓடி வந்து ஒன்று எடுத்துக்கொண்டு காசு வேண்டாம
செய்யறது. என்னக்கா அடுத்து என்ன காசு தானே. அது சரி தேங்காய் அரிசி எல்லாம் காசு தானே. இது மட்டும் தான் காசுக்கு வேணும். காசு இல்லாம செய்யல வேற உங்களுக்கு சரி ஆனா நாங்க அதெல்லாம் இப்ப கொஞ்சம் வீட்டுல இருக்கு இதான் காசுக்கு வாங்குவோம். அக்கா அதில் ஒரு நல்ல அடுப்பா என்னப்பா அதில் டபுள் அடுப்பா வாங்க போறீங்க சிங்கிள் வாங்க போறீங்களா? கேளுங்க. ரெண்டு உள்ளதா இல்ல தனியா எடுப்பாங்க? நமக்கு தனி தானே தேவை நமக்கு இதுக்கா ரைட் ஓகே அக்கா இதுவும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க அக்கா இருக்கா இந்த அடுப்பு வச்சிருக்கோம் இந்த அடுப்பு இது என்னதுக்கு டபுள் அடுப்பா வச்சிருக்கோம் யூஸ் பண்றவங்க இதுல அடுப்பு நெருப்பு போட்டா இதால நெருப்பு வர முடியும். ஓகே 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 இதுல வைக்கிற சட்டியை கூட இதுல என்ன ஒரு பால் ஊற்றி சமைக்கிறது வச்சா இதுல என்ன கருவாடு அந்த மாதிரி சட்டி வச்சா இதுல அப்படியே வேகும் ரைட் அப்போ அது நெருப்பை வந்து ரெண்டு யூஸ் பண்றதுக்காக தான் செய்யுது அரவிந்த் இதுல வந்து இப்ப கறியை வச்சுக்கண்டா இதுல தாளிக்கிறதுக்கு சின்ன சட்டியை வச்சு வெங்காயத்தை போட்டு வச்சுக்கண்டா இதுல வேற கடையில இதுல வந்து வெங்காயம் வதங்கிரும் அப்ப தூக்கி அதிலே போட வேண்டியதான் உடனே ஒரே டைம்ல ரெண்டு வேலையும் செய்யலாம் ஒரே கலர் ரெண்டு மாங்க ஆனா இது தனி அடுப்பு இது தனி அடுப்பு என்ன விலைக்கா இந்த அடுப்புல என்ன விலைக்கா 750 ரூபாய் 750 ரூபா 400 ரூபா சரியா ஓகே அப்போ ரெண்டுல ஒன்று எடுப்புமா ரெண்டுல ஒன்று எடுப்போங்க நல்லதா பார்த்தாங்கக்கா அப்புறம் எங்கே இருந்தாலும் வருவேன் நான் அது உங்களோட சண்டைக்கு வந்துடும் அது உண்டு அதில் உண்டோ வாங்க போறீங்க உலகத்தையும் இப்போ என்ன எங்களுக்கு பாதுகாப்பா தந்து எப்படி கொண்டு போறது அது பிரச்சனை இல்லையா கொண்டு போறது வெஹிக்கிளில் கொண்டு போறது என்ன செய்யலாம் எப்படி கொண்டு போகலாம் சேஃபா பெட்டியில போட்டு தரலாம் தானே சரி எங்களுக்கு சேஃபாக கொண்டு போனால் சரி அப்புறம் வீட்டை உடனே காலங்க போய் கவலையா சேட்லின்னு ஒரு வீடியோ போட வேண்டிய வரும் எல்லாம் உடஞ்சிட்டோம்னு சொல்லி சரியா அக்கா அப்போ இவ்வளோ தான் அக்கா கடையில் வேறு வாங்க போயிடலாம் சார் நான் அக்கா அதில் போய் ஒரு 2 சாமான் வாங்கிட்டு வரையா அப்போ எங்களுக்கு இதை பேக் பண்ணாலும் சரி விலையை பண்ணிட்டு பார்த்து நீங்கள் குறைச்சி போட்டு சொன்னீங்க சரி சரி தானே அதை வாங்கிட்டு வரையா அப்போ நாங்கள் போய் அதை வாங்கிட்டு வரோம் இருக்குண்ணே மாட்டோம் அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம அப்போதே பார்த்தோம் அரவிந்த் இருட்டாவும் போயிட்டு அப்ப இது வந்து பீங்கான்னு சொன்னல இது பீங்கா இல்ல ரொட்டி போடுறோம் இதான் வாங்க போறீங்க அம்மாட்ட இதானே வாங்க போறீங்க வாங்க அப்படியே හැම කඩේම ගන්නවා අම්මා එතකොට වාගේ කඩේත් ගන්නවා இது මේවා කනකෝපේනේ අරක රොටි දාන්න එක என்ன விலை කීයද අම්මා මේකේ 250යි කීය දාන්න පුළුවන් අපිට 250යි என்ன விலை හරි කමන්න 250 ரூபாய் 2 கோப்பை வாங்க அம்மாட்ட இவங்ககிட்ட கதைக்கிறதுல ஒன்றும் இல்லா சார் பாவம் தானே என்ன இதான் நாங்கள் முதலாக வந்து பார்த்த கடை என்ன இது பாருங்க இரட்டிட்டு என்ன ஆகப்பதானா அதான் நீ வேற என்ன வாங்கிட்டு தான் பார்க்க சட்டி வாங்க ஏதாவது சின்னதாக வாங்குறேன்டா கோப்பை 2 கோப்பை வாங்குவோம்மா 4 கோப்பையாக இருக்கு ஆக்கள் வந்து சமைச்சா கொடுக்க தானே வேணும் அப்படி செய்வோமா சரி அம்மாட்டி 2 கோப்பை வாங்க ரைட் ரைட் ஓகே 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 தனி அடுப்புக்கு 400 ரூபாய் தாங்க பெரிய சட்டி 550 ரூபாய் 500 ரூபாய் தான் போகும் சின்ன இது 2 இருக்கு அதுக்கு 150 இது 300 ஓகே ரொட்டி இதுக்கு 200 ரூபாய் போடுறேன் 250 ரூபாய் சொன்னேன் சட்டி 2 250 ரூபாய் ஒரு சட்டி 200 ரூபாய் கொடுத்து 150 சரியா 2650 2650 ரூபாய் கடை விலை குறைய பார்த்தீங்களா விலை குறைய இல்லை காட்டை உண்மையாக விலை குறைய தானே விலை குறைய தான் சரி நான் உங்களை ஒரு சான்ஸ் இருக்கு இங்க இது விக்கிறதுல பிசினஸ்ல தமிழாக்க வந்தா நான் தமிழால கதைச்சிருவீங்க அதனால ஒரு சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு தமிழ் தெரியாது இவங்களுக்கு சிங்களம் தெரியாது அந்த பிரச்சனை இருக்கு அப்ப அது உங்களுக்கு கூப்பிடுவாங்க தமிழ் யாரும் வந்தா என்ன கூப்பிடுவாங்க அவங்களுக்கு விலங்கு அதுல ரைட் ஓகே ஓகே ஸோ நீங்க வந்தால் என்ன பேரை மறந்து போயிடுறேன் சரண்யா கடைக்கு வாங்கினேன் என்னாச்சா சரண்யா கடை ஓகே அவில எனக்கு இப்போ இங்கே கணக்கு சாதம் வாங்கின 2000 வந்து அங்கே கொஞ்சம் தான் வாங்கின 2000 வந்த மாதிரி இருக்கு அப்படி தோணுது இல்லை போய் சொன்னாங்க அங்கே போகாதீங்க இல்லை அங்கே விலை கூட போகாதீங்கன்னு சொல்லல எல்லா கடையிலையும் வாங்க தோணுச்சுன்னா ஆனால் விலை கூடன்னு சொன்னாங்க ஆனால் சரி பிரச்சனை இல்லை நாங்கள் இப்போ கூட இனி எங்களை எப்படி எங்களை வீடியோ பார்த்தா கேட்பீங்க தானே எங்கே இருக்குது என்ன அப்படின்னு வேணுமானாக்கள் நீங்கள் சொல்லணும் சரண்யா கடை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அட்ரஸோட சொல்லுவேன் உங்களுக்கு சரியாக்கா ஓகே எங்களுக்கு பேக் பண்ணி மட்டும் தந்துருக்கா வடிவா
உங்களுக்கு கூட தமிழ் தெரியும் போல இந்த ஏரியால அப்படித்தானே? நான் தமிழ் தான். நீங்க தமிழ் தான். எந்த இடம் நீங்க? இது நான் சிலாவம். நீங்க சிலாவம். அப்ப இங்க இருக்கீங்க. இங்க இருக்கிறேன். ரைட், ஓகே. அப்ப உங்க கடைக்கு தமிழாக்கள் வந்தா ஓரளவுக்கு எல்லா விலையும் கொஞ்சம் விலை குறைச்சு கொடுப்பீங்க போல இருக்கேன். குறைச்சு கொடுப்பேன் தமிழாக்கள் வந்தா. குறைச்சு கொடுப்பீங்க. ரைட். அப்ப உங்க தமிழாக்கள் என்ன சொல்றீங்க? கடைக்கு வராங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்டா வாங்க வேண்டுறதுக்கு சட்டி இருக்கு, ஒரு பீங்கான் இருக்கு, கோப்பை இருக்கு, தேவையானதெல்லாம் எல்லாம் வச்சிருக்கிறேன். அப்படின்டா விலை குறைச்சு கொடுப்பீங்க? வந்தா விலை குறைச்சு கொடுப்பேன் தமிழாக்களுக்கு. தமிழாக்களுக்கு எல்லாருக்கும் குறைதான். ஆனா உங்களுக்கு தமிழ் தெரியுமென்றாலும் நீங்க கொஞ்சம் கதைக்கணும் உங்களுக்கு. எங்களுக்கு வந்து நீங்க குறைச்சா வந்திருக்கீங்க. அங்க வாங்கினா எங்களுக்கு ஒரு 4-5 சாமான் தான் 2500 ரூபாய் பில் வந்துட்டு. பட் இங்க நாங்கள் என்ன சொல்றோம், பெரிய சட்டியெல்லாம் சேர்த்து வாங்கி உங்கள்ட்ட குறைதான் வந்திருக்கு. அதில் எங்களுக்கு சந்தோஷம். நான் உங்களோட நம்பர் யாரும் கேட்டா மட்டும் கொடுக்குறேன். இதில் போட நம்பர் வீடியோவில் நான் கேட்டால் கொடுக்குறேன். சரண்யாக்கா அப்படிதான்? சரண்யா. ரைட், ஓகே அக்கா, தேங்க்யூ. ஆராய்ச்சி கட்டுவையில் இந்த மண் சட்டிப்பான கடை இருக்குது. வேணும்னு சொன்னா வந்து வாங்கலாம். அக்கா நீங்க நினைப்பீங்க, நீங்க கடையில் நிற்பீங்க? நான் நினைப்பேன். நீங்க நினைப்பீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.